போட்டுருவா. டேய் 3 பழம்டா, பழம் சாப்பிட்டு தோலை போடுறா. ஏய் நான் மைக்கில போட்டுருவான்னு கேட்டேன். அவனை போடுறதுதான் வந்திருக்கான். தள்ள மாட்டேன். கூட்டம் அதிகமா இருக்கு. இல்லையே, நம்ம 3 பேர் தானே இருக்கோம். மச்சான் நம்ம கூட்டத்தை சொல்லலடா. அங்க பாரு எத்தனை பேர் இருக்காங்க. எப்படி சமாளிக்க போறோம்? நீங்க போய் பசங்களை கூட்டு வாங்க. அது வரைக்கும் உங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே மச்சான். அந்த 50 காசு உங்களுதா பாருங்க. அது அங்க. யாரா இங்க ரத்னவேலு? யாருமா அங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாருமா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாருமா இங்க ரத்னவேலு? யாரா இங்க ரத்னவேலு? யாரு? ரொம்ப போர் அடிக்குது. டேய் இவன் தான்டா ரத்னவேலு. பசங்க வராங்க. வந்தா கண்டம் ஆயிடுவீங்க. எவ்வளவு தைரியம் தான் கேன்டீனுக்குள்ளே பூந்து பசங்களை அடிப்பேன். பசங்க வராங்க. வந்தா நாஸ்தி ஆயிடுவீங்க. மந்திரியோட தம்பியா இருந்தா நீ பெரிய. பசங்க வராங்க. வந்தா பேஜார் ஆயிடுவீங்க. மச்சான் பசங்க கூட்டு வந்துட்டா. பசங்க வந்துட்டானுங்களா? முதல்ல பசங்களை பாருடா. எங்கடா பசங்க? இதோ இதுதான் என் பசங்க. நீ பாத்துக்கா பசங்களை கூட்டு வந்து சொல்லிட்ட. அங்க போனா வெட்மாசி விட மாட்டேன்ட்டாரு. நான் செஞ்சு கூத்தாடி கூட்டு வந்த தெரியுமா? இன்னொருத்த எங்கடா? எனக்காக பசங்க இருக்குது. அவனுக்கு பசங்களே இல்ல. என்ன பண்றேன்னு தெரியாம அங்க யோசிச்சுட்டு இருக்கா. நான் காலேஜ் பசங்களை கூட்டு சொன்னேன்டா. புரியுற மாதிரி சொல்ல முடியாது. புரியுற மாதிரி சர்ச்சை கோவப்படாத. நான் பசங்களை டியூஷன்ல விட்டு வரும்போது காலேஜ் பசங்களை கூட்டு வந்துடுறேன். ஏய் சரவணா மணிவண்டா அங்களுக்கு டாட்டா சொல்றாக்கன்னு. ஆனா எங்கடா வாங்கினீங்க? சட்டை ரொம்ப சூப்பரா இருக்குதுண்ணா. என்ன அற்புதமான ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு. அவர் மூஞ்ச பாருங்களேன். பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. பாத்துக்கிட்டே இருக்கீங்க. பாக்குற மாதிரி இது பாத்துட்டே இருக்கிறாங்க. உன் மூஞ்சி அப்படி இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. உதவாயின்னு போறோம். பில்டப் சாங்க வேணும். ஆப் பண்ணுங்கடா. பண்ண மாட்டீங்களா? அடம் பிடிச்சானுங்களா நீங்க? வாயா? எனக்கு வாய் கிடையாதுங்க. இத உட்கார்ந்து இருக்காரு பிரின்சிபல். இவரு தான் செம்ம வாய். எல்லார்கிட்டையும் வாயாடுவாரு. யோ நீ பேசும்போதே தெரியுதியா நீதான் செம வாயில். வாய் பேசலாம். மைக்கேல் படிப்புல புலி. யோ நீ என்னீங்கன்னா புலி முதுகுல பேக் மாட்டிக்கின்னு கழுத்துல டை மாட்டிக்கின்னு நெஞ்சில பேட்ஜ் குத்திட்டு ஸ்கூலுக்கு போய் பாத்துக்கிறியா? இல்ல. பின்ன எதுக்கு புலியும் படிப்பையும் சம்பந்த பத்தி பேசுற? படிப்புல ஒரு சசினி ராமன், ராமானுஜம், அப்துல் கலாம்னு சொன்னா நியாயம். அத்தை விட்டு தயமான காட்டுல இருக்கிற புலி எதுக்கு அனாவசியமா வலிக்கிற? அது காண்டாய் மூஞ்சில பூரி விட்டுற போகுது. மைக்கேல் இப்படியே பேசிக்கிட்டா வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன். ஏன் சார் மைக்கேல் அப்படி திட்டுறீங்க? அவர் எங்க மைக்கில திட்டுறாரு? மைக் இல்லாம சாதாரணமா தானே திட்டுறாரு. மைக்கில திட்டுனா எவ்வளவு சத்தம் வருது தெரியுமா? பார்க்க முடியாதுங்க. சத்தத்தை கேட்கதான் முடியும். சாமா காத்தின மாண்டிலே கொட்டினா உட்கார லைட் வேற கட் பண்ற. அவன் தான் திட்டான. யோ மைக்கேல் படிக்கிற வயசுல எதுங்க சோசியல் ஒர்க் அது இதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ணாங்க? என் கார்டு எதுங்க அடிச்ச? அவன் ஒன் வேல வந்தா அடிச்சேன். மைக்கேல் கரெக்டா தானே பண்ணிருக்காரு. என்னைய கரெக்டா பண்ணிருக்கான்? என் கார்டு ஒன் வேல நடந்து போனதுக்கு போய் அடிச்சிருக்காங்க. என்ன மைக்கேல்? உட்காரியா?
கார் டிரைவரா இருந்தாலும் லாரி டிரைவரா இருந்தாலும் லைசன்ஸ் கொடுக்கும் போது ஒன் வேல போன தப்புன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. அவன் கார்ல போனா என்ன, நடந்து போனா என்ன, ஒன் வேல போனா அடிச்சேன், தப்பு பண்ணா அடிப்பேன். யோ மைக்கேல், இனிமே இதெல்லாம் பண்ணாதே, விட்டுறிய. உனக்கு பக்கத்து ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஒரு சீட்டு வாங்கி வச்சா என்னங்க பண்ண முடியும்? ஒரு கட்டு சீட்டு வாங்கி வச்சீங்கன்னா நம்ம 2 பேரும் ரம்மி விளையாடலாம். அப்புறம் எதுக்கு வீணா சீட்டு வாங்குறீங்க? வாங்காமே இருக்கலாமே. மச்சி பக்கத்துல அடிக்க முடியல, நீங்க எப்பறம் தூக்கி போட்டு அடிப்ப? இப்ப அடிக்கிறேன் பார். சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. வீட்டுக்கார வெளில போயிட்டு வந்தானே, எங்க போயிட்டு வந்தீங்க, போன காரியம் என்னாச்சு, சாப்பிட்டீங்களா, கைய கழிட்டு வாங்க சாப்பிடலாம், இதெல்லாம் கேக்குறது இல்ல. வந்த உடனே சண்டை கோழி நொண்ட கோழி. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வீட்லயே தங்க மாட்டேங்கிறீங்க, சாப்பிட்ட உடனே வெளியில போடுறீங்க, அதான் வந்த உடனே பாடினேன். ஏண்டி இதெல்லாம் இப்ப பாடக்கூடாதுடி, அதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. லிரிக்ஸ கவனிச்சியா? சண்டை கோழின்னு வருது. இப்ப என்ன, இது சண்டை கோழி இல்ல, ஆயுத எழுத்துன்னு லிரிக்ஸ் உங்களுக்காக மாத்தி எழுத சொல்றீங்களா? அடியே, நான் எங்கேயாவது சண்டை போட்டு வந்தேன்னா அப்ப நீ இந்த பாட்டு பண்ணா கரெக்டா சிங்க் ஆகும். இப்ப என்ன, நீங்க சண்டை போடணும் அவ்வளவுதானே? வெங்கடாஜனா இங்க வாங்க. அன்னைக்கு யாரோ உங்க வீட்டு செவத்துல பாக்கு போட்டு எச்சே துப்பிட்டாங்கன்னு கட்டி சொன்னீங்களே, அப்படி துப்புனது இவர் தான். உனக்கு என்ன தெரியும்டா, என் வீட்டு சோத்து மேல பாக்கு போட்டு துப்புவேன். அப்படியே நான் பாக்கு போட்டு துப்புறதா எதுக்குடா வீட்டு காமன் சோறு மேல துப்பணும்? மூஞ்சிலே துப்பனா அடிக்க வரியா? சூப்பர் ஃபைட். நீங்க இப்ப சண்டை போடாச்சு, இப்போ நான் பாட்டு பாடலாமா? நான் பாட வேணாம்னு சொன்னா நீ பாடாம விட்டுற போறியா? உனக்கு இருக்கிறது இது ஒரு சாங் தான், பாடி தொலை. சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா. கைய வச்சா நெஞ்ச புள்ளே கையமையா, நீ ரெண்டு முழுத்த. லிரிக்ஸ் இதுக்கு மேல கேவலமா இருக்கும், தயவுசெய்து நீ பாடாத, அப்படியே உள்ள வாகுனா. அருமநாயகன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டின்னு போ. நான் ஒண்ணு, டில்லி விட சேர்த்து கூட்டினா 2. என்ன கூட்டுற? 3டா. டில்லி நான் கணக்குல வீக்கு டில்லி. அப்புறம் இவனோட சேர்த்து கூட்டினா மொத்தம் 4 பேருப்பா. கிண்டல் பண்ணாத இன்பா. என்ன கிண்டல் பண்ணாங்க? கூட்டி பார்த்தா 4 பேர் கரெக்டா தான் இருக்கிறாங்க. இன்பா இவனுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கறதே தப்பு. இவனுக்கு இல்ல டில்லி, எவனுக்கு கூட்டி குத்தாலும் தப்புதான். ஏய் என்னடா இன்பா, உங்க எல்லாரையும் அண்ணன் வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு, சொன்ன கிளம்பு இன்பா. அப்படி சொல்லு. இல்ல இன்பா, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இல்ல சசி, அண்ணன் கூப்பிட்டுக்கிறாரு, மரியாதைக்கு என்னன்னு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். தலைய உங்க அண்ணன் கிட்ட காட்டுறதுக்கு பதிலா நல்ல டாக்டர் காட்டு, முடி வளரா மருந்தாவது எழுதி கொடுப்பாரு. எத்தனை நாளைக்கு தான் மொட்டை மண்டையோட சுத்துவேன்? சசி சும்மா இரு. இன்பா இப்ப வர போறியா இல்லையா? இல்ல இன்பாவனா விட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. போன தடவை கூட மீட்டிங் கூட்டிட்டு போய் தலைவர் கையாலே அடி வாங்க விட்டுருக்கீங்க. அது இவன் பண்ண தப்பு. தலைவர் மீட்டிங்ல பேசும்போது கை தட்டுறதுக்கு 100 பேரை கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்ண தெரியுமா? 100 பேரை கூட்டிட்டு வந்தமா இல்லையா? அப்புறம் ஏதாவது தலைவர் இன்பா வச்சாரு. தலைவர் மைக்ல பேசும்போது கை தட்டினா பரவாயில்ல, தலைவர் கொண்டாடின போன்ல பேசும்போது கை தட்டி காட்டாங்கன்னா அடிக்காம என்ன பண்ணுவாரு? இப்ப வர போறியா இல்லையா? இல்ல இன்பாவனா விட மாட்டேன். சசி சும்மா இரு. இல்ல இன்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ போக கூடாது. நான் சொல்றத கேள்வி. சொல்றேன் இல்ல இன்பா
என்னைய கூப்பிட்டு வர மாட்டியா? வாயா போலாம். எங்க சண்டைக்கா? ஆமா ஆமா சண்டைக்குதான். யோ வாயா போலாம். இல்ல இன்பாவை நான் விட மாட்டேன். சசி உள்ள போ. யோ இப்படி வரையா இல்லையா? நான் இன்பாவை விட மாட்டேன். சசி இன்பா நான் சொல்றத கேளு, நீ சண்டைக்கு போக கூடாது. யோ குமார் எங்கயா இருக்க? இப்ப பசங்க எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு போறோம். நீ வரியா? அவரை நான் தேவி தேட்டருக்கு வந்துறியா? அண்ணே நீங்க எந்த சண்டைக்கு கூப்பிட்டீங்க? இப்ப கேளு, சுந்தர் சி நதியா விவேக்லாம் நடிச்சாங்களே அந்த சண்டைக்கு தான் போறேன். சண்டை பக்கத்துல புருஷனையும் கூட்டிட்டு போங்க. அப்ப தேட்டர் வாசல் நிக்கிற குமார் என்ன முடிய மாட்டியா? அதெல்லாம் வர சொல்லியாச்சு. உன் புருஷனை வீட்டுல வச்சுட்டு அழு. யோ வாங்க போலாம். நோ சரக்கு எல்லாம் உண்டு தானே? சரக்கு இல்லாம என்னைக்கு நீங்க சினிமாக்கு வந்திருக்கீங்க? வாங்க போலாம். சசி கேட்டு அப்படி பண்ண அன்னைக்கு அப்படிதான் என் ஃப்ரெண்டுங்களா வீட்டுக்கு வந்து சத்யராஜ் நடிச்சா அடிதடி படத்துக்கு கூப்பிட்டாங்க. என் புருஷன் அடிதடிக்கெல்லாம் வரமாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி இதே மாதிரி தாண்டி காண்டேத்தினேன். நான் என்னங்க பண்றது? இப்ப வர படம் பேர்லாம் அப்படி வைக்கிறாங்க. நீ பண்றத பண்ணிட்டு அவங்க மேல பழி போறியா? சரி கோச்சுக்காதீங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போகல. இந்த வீரப்பு கொண்டு குறைச்சம் இல்ல. ஐயோ இங்கே படம் பேரா? ஐயோ டேய் எதுக்கா கையில கல்லு வச்சா? ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டே வந்தியா, அதான் கல்ல வச்சேன். இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சுல. இது மாதவன் மேனரிசம்டா. வாய்ஸ் தான் வரல, மேனரிசம் ஒழுங்கா பண்ண விடு. ஒரு நிமிஷம் வா. வணக்கம் மைக்கேல் சார். ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஊர்ல இருக்க எங்க அத்தை மாமாக்கு வேற வேலையே கிடையாது. நான் இல்லாதப்போ என்ன பத்தி ஏதாவது பேசின்னு தான் இருக்குது. பாரு மாமா, மைக்கேல் சார் தமாஷ் பண்ற போல. சார் இந்த ஏரியால இருக்கிற உங்களை பத்தி தான் பெருமையா பேசுறாங்கன்னு சொல்றா போல. ஏன் உன்னை பத்தி கூட தான் பேசுறாங்க? பேசுவாங்க சார். இவனை பத்தி பேசுறதா இருந்தா கேவலமா தான் பேசுவாங்க. ஆனா உங்களை மாதிரி வருமா? மைக்கேல் சார் நல்லவரு வல்லவரு, எவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்றாரு. நேத்து கூட உங்க ஏரியால இருக்கிற ஐஸ்காரனுக்கு தொண்டை கட்டிச்சுன்னு தெரு முழுக்க ஐஸ் ஐஸ்ன்னு கத்தின்னு போனீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவா. நேத்து இவன் ஐஸ் வண்டிக்காரன கூட கூட மதிக்காம போயிட்டான். அதனால ஐஸ் ஐஸ்னு பின்னாடியே கட்டிட்டு போனா போல. இதான் போய் சோசியல் இருக்கு அது இது. நேத்து உனக்கு ஐஸ் வாங்கி தரலன்ற காண்ட்ல தானே போட்டு கொடுக்குற. ஆமா போட்டலாம். டேய் யாரா நீங்க? நான் இன்பா, நான் டெல்லி. என்னது நீ டெல்லியா? மூஞ்ச பார்த்தா நார்த் இந்தியன் மாதிரி இல்லையா? நார்த் மெட்ராஸ்ல ஷேர் ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்குது. ஹலோ சார், என் பேரு டெல்லின்னு சொன்னேன். உங்க அப்பா நான் பேரஸ் ரசிகரா? ஊர் பேர்லாம் வச்சுக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். 1.5 வருஷம் உங்க அப்பா டெல்லியில இருந்தாரு. அந்த கேப்ல இங்க பிறந்துட்டீங்களா, அதான் இவனுக்கு பேரு டெல்லின்னு வச்சுக்கிறாங்க. ச்சீ, இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக்னு இங்க வந்து சொல்லினேன். பாடாங்க இந்த. நான் மைக்கேல் சார் கொச்சுக்கிறீங்க. இன்னும் நாங்க பேச வந்த விஷயத்த பேசவே இல்லையா? நான் மைக்கேல் சார், நான் பேசணும்னு சொல்றேன், நீ வாட்டு போயினேங்கிறியா? எல்லா ஒரு பொசிஷன்ல நின்னுகிற. ஆமா நீ யாரு? குணாளா? நான் குணால் இல்ல சார், நான் மாதவன். குணாலா உன்னை அமிச்சானான்னு கேட்டேன்டா. அவன் எங்க சார் அனுப்பிச்சான்? மந்தவெளி போறதுக்கு ஆட்டோக்கு 200 ரூபா தெரிஞ்சோன்னு, ஐயோ நீ போயே தேவையில்லப்பா, மைக்கேல் நம்ம ஏரியா பக்கம் வந்து நட்டிங்களான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நாங்க கை காசுல போட்டு வந்தோம். இன்னுமா அவன் அனுப்பிச்சான்னு சொல்றான். கை எடுக்கிறியா? சார் நாங்க கையில அடிக்க வரல சார், சும்மா உங்களை நட்டிட்டு போலான்னு வந்தோம். மேல இருந்து கை எடுக்கிறியா? கேட்டீங்க, மேல கை இருக்குதா, போயிட்டு வந்துருப்போம். சார் படிக்கிட்டு வந்து வாங்கிது. டேய், நீ என்ன மிரட்ட வந்தியா இல்ல கிண்டல் பண்ண வந்தியா? நட்டு தான் சார் வந்தா. அப்ப மிரட்டிட்டு போனா. அது எதுக்கு சார் எங்களை மிரட்டுறீங்க? தோ இப்ப மிரட்டிடுறேன். டெல்லியா இதை படி. என்னடா இது? ஒரு வில்ல ஹீரோவை எப்படி எல்லாம் மிரட்டலான்றதுக்கு தமிழ் சினிமால ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. அதை இதுல விலாவரியா எழுதி வச்சிருக்கேன். இதை நம்ம டெல்லி படிப்பாப்புல இன்பா ஃபாலோ பண்ணுவாப்புல. முதலில் கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டும். பிறகு சிரித்துக் கொண்டே ஹீரோ தோளில் கை போட வேண்டும். ஏய், சொக்கா புதுசு அழுக்கான கண்டமாயிடும். கையை கஷ்டம். பிறகு வசனம். இதோ பார் தம்பி, பாரு தம்பி, பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிற. பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு. இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது. இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய. என் வழியில குறுக்கிட்ட ஏன் வழியில குறுக்கிட்டீங்க? அல்பாயுசுல போயிடுவேன். அல்பாயுசுல போயிடுவீங்க. உடம்ப பாத்துக்க தம்பி. உடம்பு பாத்துக்க தம்பி. இப்ப ஹீரோ கொஞ்சம் பாரு. பயப்படுற மாதிரி தெரியுதா? பயந்த மாதிரி தெரியல மாமா. கவலையே வேண்டாம். ஹீரோயை மிரட்ட இன்னொரு ஸ்டைல் இருக்கிறது, அதை ட்ரை பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 1, சம்பந்தமே இல்லாமல் கத்த வேண்டும். பிறகு புண்ணு பிடிச்ச மண்டையை சொரிய வேண்டும். லூசு படமாக ஏதாவது செய்ய வேண்டும். தெரிந்தவனாக இருந்தாலும்
யார் ராணி என்று கேட்க வேண்டும். யாரா 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 நீ? பிறகு ஹீரோ சட்டையை பிடித்து இழுத்து வாய் அருகில் வாய் வைத்து என்னடா பண்ண போறீங்க? வசனம் பேச வேண்டும். டேய் இனிமே என் வழியில குறுக்கிட்ட இனிமே நீ என் வழியில குறுக்கிட்டு உன்னை கண்டது போய் வெட்டி கடல்ல போட்டுருவேன். உன்னை கண்டல் துண்டமா வெட்டி கடல்ல போட்டு மறுபடியும் ஹீரோ மூஞ்சியை பார்க்க வேண்டும். பயந்த மாதிரி தெரியுதா? சுத்தமா பயந்த மாதிரி தெரியல மாமா. அப்ப மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டும். மூடிங் கிளம்பு. தமாஷ் மாமா. மற்ற வந்த மூலிங்கள பாரு அப்படியே போட்டா 4 கிலோ கைய வச்சா சமாடி விழும். யாருக்கு? எங்களுக்கு வந்துரு மாமா போயிடலாம். குழப்பமா இருக்க. என்ன சார் குழப்பம்? இன்பா எதுக்காக மைக்ல சுட்டான்றத தெளிவா காமிச்சிட்டோம். இப்ப அர்ஜுன் எதுக்காக இந்த கதையில இன்வால்வ் ஆகுறான், அவன் கதை என்னன்னு காட்ட போறோம். இதுல என்ன குழப்பம்? நல்லா புரியும் பாருங்க சார். அட பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. நிக்காதீங்க, ஆடிக்கிட்டே இருங்க. Come on, I am Arjun. நான் கேட்கவே இல்லையே. நான் இவ்வளவு சத்தமா சொல்றேன், கேட்கலன்னு சொல்றீங்களே. உங்க காது என்ன டமாரமா? உங்க பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லையே. எதுக்காக சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் என் பேரை சொன்னா நீங்க உங்க பேரை சொல்லுவீங்களே, அதுக்காக கேட்டேன். சோ என் பேரை சொல்லணுமா? சோ உங்க பேரை சொல்ல வேண்டாம், அவருக்கு 1008 வேலை இருக்கும். நீங்களே உங்க பேரை சொல்லுங்க. வெரி ஃபனி. நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு கையில தம்புரா வச்சிருப்பாங்களே, அவங்க பேர் என்ன? ஒரு 100-150 தென்னங்குச்சிய நூல்ல கட்டி பாத்ரூம்ல வச்சிருப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன? கொழுப்பு கட்டு. அந்த தொடப்பு கட்டியால உள்ளாடி பண்ணி வேற கேட்டா புதியா போடுற வேற சொல்றிய. ஐ மீரா. ஓ மீரா, ஸ்வீட் நேம். மீரா ஸ்வீட் நேம் இல்ல, ஸ்ரீகானே. ஓகே மீரா, நீங்க எப்பெல்லாம் இங்க வருவீங்க? மாசுமானா நானு என் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் வருவோம். மாசமானா இங்க வராதீங்கடி, ஆடுற ஆட்டத்துல அபார்ஷன் ஆயிர போகுது. ஏய் இடியட், ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இங்க தான் வருவேன்னு சொன்னேன். நீ எப்பெல்லாம் இங்க வருவ? எப்பெல்லாம் வாட்ச்மேன் பாக்கலையோ அப்ப நைஸா பாஸ் இல்லையா? எவன்டி சொன்னா என்ட்ரன்ஸ் பாக்கலன்னு? நான் என்ட்ரன்ஸ்ல பாக்கு வேணும்னா எங்க காலேஜ் ப்ரொஃபசர் வந்து கேட்டு பாரு. ஏய் இடியட், உன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நான் கேக்கல. டிஸ்கோதேக் வரதுக்கு என்ட்ரன்ஸ் பாஸ் வாங்குனியா? அந்த கர்மத்தை வாங்குறதுக்கு காசு வேணுமே, அதனால தான் பாஸ் எல்லாம் வாங்குறது இல்ல. வாட்? ஹே, ஆக்சுவலா நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் ஒரு தெரு பொறுக்கி. காலையில வீட்டுல சாப்பிட்டு புரட்டுனா ஊரெல்லாம் பொறுக்கி தின்னுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு போவேன். ஏய் அர்ஜுன், நீ வேணா பொறுக்கியா இருக்கலாம், ஆனா எனக்கு டைம் ஆகும். போன் நம்பர் ஆவது கொடுத்துட்டு போ. ஓகே, 9840790903. ஓகே மீரா, பாய். ஹலோ ஹாய், நான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன், என்ன மொபைல்ல இருந்து கூப்பிடாம லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை பூட்டிட்டு போகும்போது மொபைல் போன் எல்லாமா வச்சுட்டு போவான். இருக்கிற லேண்ட்லைனை வச்சுட்டானே பேச முடியும். ஓ, திருட்டு போன்ல இருந்து பேசுறீங்களா? லேண்ட்லைன் போன்ல இருந்து பேசுறேன். சரி, வெளில போலாமா? லேண்ட்லைன்ல பேசும்போது வெளியில எல்லாம் போக கூடாது, போனுக்கு பக்கத்திலே இருந்துதான் பேசணும். வெளியில போனா போன் ஒயர் கட் ஆயிரும். ஐயோ லூசு, நம்ம 2 பேரும் வெளில போலாமான்னு கேட்டேன். ஐயோ, எங்க போலாம்? மெரினா பீச் போலாமா? ஐயோ, எங்க அப்பா அங்கதான் சுண்டல் விக்கிறாரு, அங்க போனா மாட்டிப்போம். அப்போ சில்ட்ரன்ஸ் பார்க் போலாமா? ஐயோ, அங்கதான் எங்க அண்ணன் பைக் டோக்கன் போடுறான், அங்க போனாலும் மாட்டிப்போம். சரி, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போலாமா? சான்ஸே இல்ல, அங்கதான் எங்க அம்மா பூ விக்கிறாங்க, அங்க போனாலும் மாட்டிப்போமே. வேற எங்க தாண்டி போறது? பெசன்ட் நகர் போலாமா? ஐயோ,
எங்க ஆயா அங்கதான் சுண்ட கஞ்சி விக்கிறாங்க. பார்த்தாங்க தொலைஞ்சோம். லவ்வர்ஸ் போற இடத்துக்கெல்லாம் உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணா உங்க ஆயா இருக்காங்கன்னு சொல்ற. அப்போ உன் வீடு காலியா தானே இருக்கும். உன் வீட்டுக்கே வந்துடுறேன். ஈவினிங் 6 o'clock ரெடியா இரு. ஓகேவா? ஓகே ஓகே பாய் பாய். ஏன்டா டேய் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் ஓடு ஒப்பாரி வச்சுக்க எழுந்து போடா அப்படி. ஏண்டி உனக்கு வேற தனியா சொல்லுமா பாரு. உங்களை கொலை பண்ணிடுறேன். ப்ளீஸ்ண்ணே, 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 ப்ளீஸ்ண்ணே. ஆய் தொப்போயா, நீ கையெடுத்து போட்டா நான் விட்டுருவேனா? உன்னை கொலை பண்ண விட மாட்டேன்டா. அந்த அளவுக்கு உன்னை கலாச்சிட்டா கவலைப்படாதயா. இன்பா இந்த மைக்கேலோட தொல்லை வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் கதையை முடிச்சிரு. மைக்கேல். ஏய் அர்ஜுன், வா முன்னால வா. தள்ளுங்க தள்ளுங்க. ஹாய் மைக்கேல். இவர்தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த அர்ஜுன். இவர்தான் அந்த அர்ஜுனா? விடுங்க பரவாயில்ல. இதெல்லாம் போய் என்ன இருக்கு? என்னடா உன்னை விடுறது? சாதாரண வாழைப்பழத்தோல்ல வழிக்கு விழுந்த என்ன வாலண்டியரா வலிச்சுன்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா இங்க பாடுறா பில்ல தண்டத்துக்கு 10,000 ரூபாய் போட்டுக்கிறானுங்களா? இந்த சாதாரண கட்டு போட்டுட்டா 10,000 ரூபாய் பில் பண்ணிட்டாங்க. டேய் பில்ல பார்த்த அதிர்ச்சியில மயங்கி உந்து தாண்டா கையே ஒஞ்சுது. அதனால தாண்டா கட்டு. இவனை விடாதீங்க, அடிடா. மைக்கேல் வணக்கம் வணக்கம். ஐயோ இவன் அல்பமாச்சா, கைய குடுறா. மரியாதை தெரிஞ்ச புள்ள இது, மரியாதை தெரியாத புள்ள. அப்ப இது அசிங்கமா சொல்ற சுமாரியா? மைக்கேல் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே ஆடிட்டேன். என்ன அண்ணன் வெஸ்டர்னா போக்கா? கிண்டல் பண்ணாதயா. கிண்டல் பண்ண மாட்டேன். என்ன அண்ணன் சொல்லுங்க. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிடுயா. என்னது ஷாக் ஆயிட்டியா? பின்ன உனக்கு பெருசா அடி பண்ணுங்கிறதுக்கு தான் இன்பாட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. நீ தம்மாத்தோடு காயத்தோட வந்தா ஷாக் ஆகாம என்ன ஆவாங்க? இத பாருங்க, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். இதோ என்ன சுட வந்தவன், என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அசிங்கப்படுத்தினவன், நாங்க எல்லாருமே சங்கம் ஆயிட்டோம். நீங்க எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? ஒண்ணு பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கேண்டீன் வச்சுக்கிறோம். யோ, அப்ப நான் எதையும் வச்சுக்கிறது? நீங்க இந்த 3ல ஒரு ஃபிகரை வச்சுங்க. 3யுமே வச்சுக்கிறேன். அல்பமாச்சா. ஓகே கூட்டினு கிளம்புங்க. ஏய் எல்லாரும் போங்க, நாங்க பொசிஷன் கொடுக்கணும். போங்க போங்க. ஆமா குழப்பமா இருக்கு. ஏன் சார் இவ்வளவு நேரம் குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கோம். அப்படி என்ன உங்களுக்கு குழப்பம்? யோ எனக்கு கதையில குழப்பம் இல்லையா? அப்ப வேற எதுல குழப்பம்? நேத்து ராத்திரி ஒயின் ஷாப்புக்கு 110 ரூபாய் எடுத்துட்டு போனேன். யார் பாக்கெட்ல இருந்து? என் பாக்கெட் இருந்தாயா? சரக்கு, சைடிஷ், வாட்டர் பாட்டில், சிகரெட் மொத்தம் 104 ரூபாய் ஆச்சு. பேலன்ஸ் 6 ரூபாய்க்கு 5 ரூபாய் தான் இருக்கு. 1 ரூபாய் இங்க மிஸ் ஆகி போச்சு. குழப்பமா இருக்கு. அப்போ இவ்வளவு நேரம் 1 ரூபாய் தொலைஞ்சதுதான் உனக்கு குழப்பம். ஆமா, கதையில எந்த குழப்பமும் இல்ல. சேச்சே அதுதான் தெளிவா இருக்கேன். ஏண்டா டேய், உனக்கு கதையில தான் குழப்பமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னு 3 பேரையும் கஷ்டப்பட்டு வண்டியில வச்சு தள்ளி வந்து கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன்டா. இது கதையில குழப்பம் இல்ல சார். 1 ரூபாய் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் குழப்பமே. உனக்கு 1 ரூபாய் மிஸ் ஆனதுல குழப்பம் இருந்தா ஏன்னா கக்கூஸ்ல உட்காந்து யோசிக்க வேண்டியதுடா. அங்க ஆள் இருப்பாங்களே. அப்ப என்ன பொட்டல் கார்ல உட்காந்து யோசிடா. டிவி முன்னாடி உட்காந்துக்கின்னு குழப்பமா இருக்குன்னா பாக்குறவங்க ப்ரோகிராம் தான் குழப்பமா இருக்கு நினைக்க மாட்டாங்களா? ஏன் சார் அப்படின்னு நினைப்பாங்களா? நினைப்பாங்களா சார் கட்டையா தரீங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க சார். இப்படியா சார்? குழப்பம் சொல்வியா? இனிமே உனக்கு உண்மையாவே குழப்பம் இருந்தாலும் ஏன்னா வெளியில உட்காந்து தான் சொல்லணும். டிவி முன்னாடி உட்காந்து குழப்பமா இருக்குன்னு சொன்ன அவனை ப்ரோகிராம்லயே குழப்பமா இருந்தாலும் குழப்பம் சொல்லக்கூடாது. புரியுதா? சொல்லியா? ஆயுத எழுத்து தலை எழுத்துடா. பழத்தை சாப்பிட்டு தோலை போடுறான். எதுக்கு இப்படி நடு ரோட்ல நிக்கிறீங்க? ஆயுத எழுத்து தலை எழுத்துடா.